கோவிலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா ஜெபிக்கும் போது அக்கினி விழுந்தது என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் போராடி கொண்டிருக்கும்போது கர்த்தர் இந்த வேத பகுதியை குறித்து பேசும்படியாக தெளிவாக உள்ளத்திலே பேசினார். எனக்கு இந்த வேத பகுதி மிக ஆசீர்வாதமாக இருந்தது. எலியா ஜெபித்தான் அக்கினி வந்தது, எலியா ஜெபித்தான் அக்கினி வந்தது என்று பார்க்கிறோம். அந்த எலியா உண்மையாகவே எல்லா கனத்தோடும் சொல்லுகிறேன், நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வேர்ஷனில் வாசிக்க எலைஜா வாஸ் அ பர்சன் ஜஸ்ட் லைக் அஸ். அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். வாசிக்கிறோம். கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அவன் மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணினான், மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. அப்பொழுது மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. பூமி தன் பலனை தந்தது. எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாக இருந்தோம். அவன் நம்மை போல உள்ள பாடுள்ள மனிதன். இந்த எலியாவுடைய வாழ்க்கையில் இந்த பாடுள்ள மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி இடைப்பட்டார்? நேற்று ஒரு அருமையான ஊழியக்காரர் கூட ஒரு ஊழியத்தின் பாதையில், நெருக்கமான பாதையில் போகிற தேவதாசன், அவரோடு கூட மாலையில் இன்ட்ராக்ட் பண்ண சொன்ன இந்த மெசேஜை கேளுங்க. எனக்கு இது ஆசீர்வாதமாக இருந்தது. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று நினைக்கிறேன். எலியா பெரிய தீர்க்கதரிசி அல்ல. நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாகி எலியாவை பயன்படுத்திய அந்த தேவன் பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? The greatness is not in Elijah. The greatness is in God who used Elijah. பிரியமானவர்களே, எல்லா பயபக்தியோடு அந்த அருமையான தீர்க்கதரிசிக்குரிய கனத்தோடு கூட அந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பிரியமானவர்களே, 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 Kings chapter 19. We are going to read first 19 verses. முதல் 19 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது 1 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். from verse 1 to 5. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். ஆகாப் ராஜா, அவன் அந்த சீனில் இருந்தான். 18ஆம் அதிகாரத்தில் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆகாப் அந்த கர்மேல் பர்வதத்துக்கு வந்திருந்தான். இப்போ ஆகாப் அந்த காரியங்களை எசபேலுக்கு, தன்னுடைய மனைவிக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவர் சொல்றாரு, நாளைக்கு பாரு, நீ அத்தனை பேர் வெட்டி போட்ட, நாளைக்கு நான் ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு. அப்படி செய்யாமல் போனால் என் தேவர்கள் எனக்கு செய்யட்டும் அப்படின்னு ஒரு சவால் செய்தியை அனுப்புகிறாள். அவனுக்கு அது தெரிந்த போது இந்த செய்தி அவனுக்கு தெரிய வருது.
அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்செபாவுக்கு புறப்பட்டு போய் பிராணனை காக்க யூதேயாவை சேர்ந்த பேர்செபாவுக்கு புறப்பட்டு போனான். இவ்வளவு தூரம் அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது கர்த்தர் பதில் செய்கிறாரு. ஆனாலும் கர்மேல்ல இருந்து இந்த செய்தி கேட்ட உடனே எங்கே ஓடி போகிறான் பாருங்க. கர்மேல் அங்கே மேலே இருக்கு பாருங்க. கர்மேல், அந்த கர்மேல்லேருந்து துண்டை காணும் துணியை காணும் சொல்லி எங்கே ஓடி போகிறான் காட்டுங்க. அங்கேருந்து எங்கே வந்துட்டான்? பேர்செபாக்கு வரான். அந்த இஸ்ரவேல் முழுவதும் ஓடிட்டான். பேர்செபா இப்போ யூதேயாவில் இருக்கு. யூதா கோத்திரத்தின் பகுதிக்குள்ளே இருக்குது. பெத்லெகேம் பக்கத்தில் இருக்கும். கர்மேல் வடகோடியில் இருக்குது. வடகோடியில் இருக்கிற கர்மேலேருந்து துண்டைக்கானும் துணியைக்கானுன்னு பதறி அடித்து கூட 2-3 அவன் கூட இருக்கிற உதவி ஆட்களையும் கூட்டிக்கிட்டு அவன் பேர்செபாக்கு வந்துட்டான். வாசிங்க. தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். தன் வேலைக்காரனை பேர்செபாக்கு வந்து தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் அங்கே பேர்செபாவில் வந்து அந்த வனாந்திரத்துலேயும் ஒரு நாள் பிரயாணம் போய், ஒரு நாளைக்கு எத்தனை சாதாரண எத்தனை ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கலாமா? அங்கே ஒரு 6 கிலோமீட்டர் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி ஒரு சூரை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, நான் சாகணும் ஆண்டவரே, இந்த எசபேல் கையில் நான் சாகக்கூடாது. அவன் யோசித்திருப்பான். நான் சாகணும், ஆனால் யார் கையில் சாகக்கூடாது? எசபேல் கையில் சாகக்கூடாது. நான் சாகணும் ஆண்டவரே, செத்து போகிறேன் ஆண்டவரே. கஷ்டம், நெருக்கம், பிரச்சனை வந்தோடனே எத்தனை பேர் நம்ம யோசித்திருப்போம், ஆண்டவரே என்னால் முடியலை, நான் செத்து போகிறேன். ஒரு நாள் ஒரு ஆள் ஒரு மரத்தடியில் உட்காந்து அவன் அப்படியே ஏதோ ஒரு பிரார்த்தனையில் இருக்கான். ரொம்ப நாளாக பிரார்த்தனையில் இருக்கான். தேவதூதன் இறங்கி, அது ஒரு தூதன் இறங்கி வந்து கேட்டான், என்னப்பா அவன் வேண்டுதல் என்னன்னு. நான் சாகணும் அப்படின்னான். பக்கத்தில் ஒரு பாம்பு புற்று இருந்துச்சான். இந்த பாம்பு புத்தில் கை வையின்னு நான், ஐயோ பாம்பு கடிக்குமே. நான் நிறைய பேர் அப்படி தான் சாகணும்பாங்க. ஆனால் தலைவலி வந்தால் மருந்து தேடி கடையாக ஓடுவாங்க. இருக்கட்டும் ஒரு பக்கம். எலியாவுக்கு அதே மாதிரி ஒரு ஆசை. யோனாவுக்கு வருது, மோசைக்கு வருது. வாழ்க்கையில் எத்தனையோ வேலைகள் நமக்கு சோறு பலவீனங்கள் வருது. எலியாவும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். அவன் வாழ்க்கையில் தேவன் எப்படி இடைப்பட்டார் என்பதை பெரியமானில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த வேத பகுதி எனக்கு ரொம்ப புதிதாக இருந்துச்சு. நிறைய பேர் பண்ணியிருக்கலாம், எனக்கு ரொம்ப புதிதாக இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவன் போய் சொல்கிறான், ஆண்டவரே நான் சாகணும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, போதும்பா என் ஆத்துமா. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்கல்ல, போதும் ஆண்டவர், நான் செஞ்ச ஊழியம் போதும் ஆண்டவர், இந்த மனுஷனோட வாழ்ந்தது போதும் ஆண்டவர், பரிசுத்தம் நான் இருந்தது போதும் ஆண்டவர், என்னத்தை கண்டேன். எவ்வளோ சோர்வு பாருங்க. அது நம்ம பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. அதனால தான் யாக்கோபு சொல்கிறது, நம்மை போல பாடுள்ள மனுஷன், மேன் லைக் ஆஃப்டர் அஸ். ஆண்டவரே போதும் சாமி, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. நான் ரொம்ப நல்லவன் இல்லை ஆண்டவரே. என்ன வச்சாங்க, ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சது, நானும் வானத்திலேருந்து அக்கினி வரணும்னு சொன்ன வந்தது, ஏதோ கோபத்தில் இந்த பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் வெட்டி போட்டேன். அவள் என்ன வெட்டணுங்கிறா. ஐயோ ஆண்டவரே நீர் என்ன எடுத்துக்கொள்ளும்பா, நான் ஒன்றும் பெரிய நல்லவெல்லாம் இல்லை ஆண்டவரே, ஏதோ நீர் செஞ்சீர் என்னை வச்சு, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்படியே ஜெபிச்சு தூங்கிட்டான். நம்மள கிட்ட அன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னு தூங்கிட்டான். அவனும் ஜெபிச்சு அவ்வளோ வேதனை, அந்த வேதனை மத்தியிலும் தூங்கிட்டான். எப்படி தூக்கம் வந்துச்சோ தெரியல.
நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, அங்கே தூதன் என்று சொல்லுவது கூடுதலில் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு சொல் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தரால் அனுப்பப்பட்டவர். பழைய ஏற்பாட்டில் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர். கர்த்தரால் அனுப்பப்பட்டவர் முதலாவது தேவன் செய்த ஒரு கிரியை, அவனை தட்டி எழுப்பினார். அவனை தட்டி எழுப்பினார். இன்றைக்கும் வாழ்வில் சோர்வோடு பலவீனத்தோடு, போதும் சாமி என்னால் முடியலை ஆண்டவர், இந்த பாரத்தை தாங்க முடியலை, இந்த ஊழியத்தை செய்ய முடியலை, என்னால் இழுத்துட்டு போக முடியலை ஆண்டவரே, எனக்கு போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஒரு வேளை வேதனையில் இருக்கலாம், நெருக்கத்தில் இருக்கலாம், சோர்வு பலவீனத்தில் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு ஒரு தூதனை அனுப்பின அதே தேவன் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே அனுப்பி நம்மை தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்ற, எலும்புப்பா, எலும்பு எலும்பு அப்படின்னு எழுப்புகிற ஒரு தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறார். எலியா பெரியவர் அல்ல, அன்றைக்கு எலியாவை தட்டி எழுப்பினவர் பெரியவர். அன்றைக்கு எலியாவை தட்டி எழுப்பின தேவன் நேற்று இந்த செய்தியை கொண்டு என்னை தட்டி எழுப்பினார். எனக்கு வேதத்தில் படித்த ஒரு வேத பகுதி, இதை தியானிக்கும் போது அந்த வேத பகுதியை கர்த்தரனை காட்டினார். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம். அன்று பல முறை இந்த வசனத்தினுடைய பிரசங்கத்தில் பயன்படுத்தி இருப்பேன், பழைய விசுவாசிகளுக்கு தெரியும். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. என் நேசர் என்னோட பேசி, என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் பிரியமே, என் ரூபவதியே, என் ரூபவதியே, எழுந்து வா, எழுந்து வா. இப்ப அந்த பிரியம் ரூபவதி என்ன செய்து? முடங்கிட்டு படுத்து கிடக்குது. முடங்கிட்டு படுத்து கிடக்குது, மூடிட்டு கிடக்குது. அந்த ரூபவதியை பார்த்து சொல்லுகிறார், முடங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், வாடி வதங்கி போயிருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. ஏன் அப்படி நான் சொல்றேன்? பின்னால் திறந்து வாசியுங்க. இதோ மாரிக்காலம் சென்றது. சரியான மழை காலம். அந்த மழை காலத்தில் பிரியமானவர்களே, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத மாறி காலம். அவ முடங்கிட்டு படுத்திருக்கிறார். இப்போ மணவாளன் வர்றார், என் பிரியமே, என் ரூபவதியை எழுந்து வா. மாறி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. மழை பெய்து ஒழிந்தது. பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. பூமியிலே வசந்த காலம் வர ஆரம்பிச்சிச்சுமா. உன்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிற நேரம் வந்துருச்சு. வசந்த காலம் வருது. பூமியிலே புஷ்பங்கள் பூத்தது. குருவிகள் பாடும் காலம் வந்தது. குருவிகள் பாடும் காலம் வந்தது. காட்டு புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. இந்த பறவைலாம் எங்க போச்சு? இந்த புறாலாம் எங்க போச்சு? இந்த குருவிலாம் எங்க போச்சு? எல்லாம் அந்த மழை காலத்துல, அந்த பனி காலத்துல எல்லாம் போய் அடங்கிடுச்சு. நான் சொன்னது போல முடங்கிடுச்சு. இப்போ வசந்த காலம் வர ஆரம்பிச்சது, பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. குருவி பாடுற சத்தம் கேட்குது. குருவி மட்டுமா பாடுது? காட்டுப்புறாக்களுடைய சத்தம் கேட்குது. அத்திமரம் காய் காய்த்தது. திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. ஏன்னு படுத்து கிடக்க அப்படின்னு திட்டல, எழும்பி வா. கர்த்தர் உன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை நிறைவேற்றும் நேரம் வந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் எழும்பி வா. நம்மை தட்டி எழுப்புகிற ஒரு தேவன் உண்டு. நேற்று பார்த்தேன், நம்மை போல பாடல மனுஷன் செத்தா போது ஆண்டவரே நினைச்சவன். கர்த்தருடைய வார்த்தை உலகி நேராக வருது. இந்த வருஷம் நம்ம புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் போதே கர்த்தர் சொன்னா, எழும்பி பிரகாசி, அரைஸ் அண்ட் ஷைன். எலியா, எழும்பி பிரகாசி. உன்னை குறித்த கர்த்தருடைய தீர்மானம் உண்டு. உன்னை குறித்த கர்த்தருடைய தீர்மானம் உண்டு. எழும்பு. தூசியை உதறி விட்டு எழும்பு. உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவன் இருக்கிறார். என் தேவன் யார் தெரியுமா? சோர்ந்து போன என்ன, இனி முடியாது என்று சொல்லி வாடி வதங்கி போன என்ன தட்டி எழுப்புகிற நல்ல தேவன் ஐயா. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருது. நெறிந்த நாணில் அவர் முறிக்க மாட்டார்.
நெறிந்த நாணலை அவர் முறிக்க மாட்டார். அல்ல, எல்லா பக்கத்திலேயும் நெருக்கப்பட்டு நீ நெறிந்த நாணலா இருக்கிற உன்னை அவர் முறிக்க மாட்டார். மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். இந்த திரி மங்கி எரியுது போ அப்படின்னு ஊதி அணைக்க மாட்டார். எண்ணெய் ஊற்றி இன்னும் பிரகாசமாய் எரிய பண்ணுவா. உரபா நமாரபா சங்கரபா. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், எலியாவே எலியாவே, நீ வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினது பெரிதல்ல. நீ வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினது பெரிதல்ல. நீ வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினது பெரிதல்ல. மரணத்தை காணாமல் நீ வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாய், அது பெரியது. அக்கினி வானத்திலிருந்து இறங்கினதல்ல, அக்கினிமயமான ரதமும் குதிரையும் வானத்துக்கு கொண்டு போகும், அதான் பெருசு. அது நடக்கணும். தூங்காத, தட்டி எழுப்புகிற நல்ல தேவன். ரெண்டாவது, தொடர்ந்து 5-6 வசனங்களை வாசிப்போம். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும். சுட சுட, பிரியமானவர்களே, அது என்ன சொல்லுவாங்க, பாபிக்யூ. தழல்ல சுடப்பட்ட அடையும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. அப்படி பாபிக்யூ கேக்கும். நான் சூப்பர் நானுங்க இருக்கு. அதுவும் தண்ணீரும் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். திரும்ப படுத்துக்கொண்டான். பிரியமல், ரெண்டாவது நம்ம பார்த்தேன், கர்த்தர் நம்ம சோர்ந்து இருக்கும்போதும் ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். அவனுடைய தேவைகளை சந்திக்கிறான். என் வாழ்க்கையில் பல முறை சாட்சி சொல்லியிருக்கிறேன். நான் முன்னேற ஊழியத்துக்கு வரும் முன்பாகவும் வந்த பிறகும் கர்த்தர் நடப்பித்த மிரக்கல்ஸ், ஆச்சரியமாய் தேவைகளை சந்தித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் தசமபாகம் கொடுங்க, காணிக்கை கொடுங்க என்று சொல்லுவது நம்முடைய சபையின் தேவைகளை கருதி அல்ல, எங்களுடைய தேவைகளை கருதி அல்ல. பல முறை சொல்லியிருக்கேன், கொடுக்குற உங்களுக்கு ஆசீர்வாதம், அதனால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் என்று. எங்கள் தேவைகளை, இன்னும் சொல்லப்போ நம்ம சபையின் தேவைகளை யாரை கொண்டோ எப்படியோ சந்திப்பார். நாங்கள் ஊழியத்துக்கு வரும்போதே எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு இதுதான். என்ன செய்வோம் அப்படின்னா, ஒன்று காக்காவை கொண்டு போஷிப்பார், காக்கா இல்லைன்னா விதவை கொண்டு போஷிப்பார், காக்காவும் இல்லை விதவையும் இல்லைன்னா தேவதூதனை கொண்டாகிலும் போஷிப்பார். இந்திய வரைக்கும் ஆச்சரியமாய் அற்புதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். நன்மை இதுவரைக்கும் குறைபடவிடலை. உங்களை கொடுங்க என்று சொல்லுவதெல்லாம் பிரியமல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, அவர் உங்கள் ஷேர் ஹோல்டர், அவருடைய ஷேர் அவர் கொடுங்க என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். என்னை அழைத்த தேவன், எங்களை அழைத்த தேவன், உங்களை அழைக்கிற தேவன் எப்படியாகிலும் உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஜீரோவை பார்த்துருக்கிறேன், கர்த்தர் கைவிடப்பட்டு பார்த்ததில்லை. ஜீரோவை பார்த்துருக்கிறேன். ஆனால் கர்த்தர் கைவிடப்பட்டு பார்த்ததில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ சாட்சி, ஆச்சரியமான எனக்கு ஒரு மிராக்கிள் நடக்கும். எங்கேருந்து அந்த அடை வந்தது, எங்கேருந்து அந்த தண்ணீர் வந்தது? இயேசு நாமத்தில் சொல்கிறேன்,
எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன். பிரியமானவர்களே, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு சிலர் சொல்கிறாங்க நித்திரையை கொடுப்பார்னு பைபிளில் போட்டிருக்கு. இப்போ மற்றவர்களுக்கெல்லாம் தூக்கம் வராதா? அந்த பொருள் அல்ல. அது கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை கொடுப்பார் என்றல்ல, நித்திரையிலும் கொடுப்பார், தூங்கும்போது கொடுப்பார். நீ கஷ்டப்பட்டு பிரயாசப்படும் போது உன் பிரயாசத்தின் பலனை ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, நீ நித்திரை பண்ணி ஒன்றுமே செய்யாமல் தூங்கும் போதும் உன் தேவைகளை ஆச்சரியமாய் கர்த்தர் எங்கேயோ பேசுவார். யார்கிட்டையோ வைத்திராதை கொடுப்பார். யாரும் அந்த நேரத்தில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, ஒரு நாள் மத்தியானம் அண்ணா நகரில் இருக்கும்போது லிட்ரலாக 0. அன்றைக்கு சாயந்தரம் சில தேவைகள் சந்திக்கப்படணும். 0. ஞாயிற்றுக்கிழமையில் வார நாட்களில் ஒரு நாள். அப்போ மாடியில் என்னுடைய அறை, அங்கே தான் ஆஃபீஸ் உண்டு, என்னுடைய ஒரு ரெஸ்ட் ரூம் உண்டு. பிரியமானவர்களே, மாடியில் நான் இருக்கும்போது ஒரு பெலிவர், அவங்க இப்போ வெளியூரில் இருக்காங்க. அன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு பெயிண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை அவருக்கு. மத்தியானம் 2 மணிக்கு அந்த பெயிண்ட் பிஸ்னஸில் அவர் கிடைத்த அந்த வருமானத்தில் ஒரு தசமப்பாக எடுத்துகிட்டு வார நாட்களில் மத்தியானம் 2 மணிக்கு வந்தார். 2 மணிக்கு வந்து அந்த தசமபாகத்தை என் கையில் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவர் போகும்போது 2 எட்டு போனவர் திரும்ப வந்து, ஃபஸ்ட்டு ஒன்று கேட்கலாமான்னார். கேளுங்க என்ன. இல்லை, நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் என்னை கம்பல் பண்ணி இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போக சொன்னார். நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கொடுத்துக்கலான்னு நினச்சேன். ஆண்டவர் என்னை கொடுத்துட்டு போக சொன்னார். அது ஏன் பாஸ்டர்னு கேட்குறேன் அப்படின்னு. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், நான் 0ல் இருந்தது கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட தொடர்பில் இருக்கார். வெளியூரில் இருந்தார். ஒருவேளை இப்போ அவர் கூட பார்த்துட்ருக்கலாம். இது ஏதாவது ஒரு தூதன் அனுப்புவார். எப்படியாகிலும் தேவைகள் சந்திக்கப்படும். யார் இந்த தேவன் தெரியுமா? என்னை சோர்ந்து வருகிற, என்னை தட்டி எழுப்புகிற தேவன், எப்படியாகிலும் என் தேவைகளை சந்திக்கிற தேவன், பசி ஆற்றுகிற தேவன். பிரியமான தண்ணீரை தேடி அது கிடையாமல் தாகத்தால் நாவரலும் போது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவார். அவாந்திர வழியை தண்ணீர் தடாகமாக மாற்றுவார். பயப்படவே பயப்படாது. இப்போ எலியாவுடைய வாழ்க்கையில் முதலாவது என்ன செய்தார்? அவனை தட்டி எழுப்பினார். 2வது அவனுக்கு நல்ல போஜனம் கொடுத்தார். 3வது 6-7 வசனங்களை வாசியுங்கள். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இவன் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாடே, இந்த பையில தட்டி எழுப்பினா தின்று தூங்குறான் பாரு அப்படின்னு திட்டலை. திரும்ப 2ஆம் தரம் வர்றாரு. 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி 2ஆம் தரம் அவனுக்கு போஜனம் கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ சோர்ந்து போகாத, நீ எழும்பி புறப்படு அப்படின்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறாரு. என் தேவன் என்னை தட்டி எழுப்புகிற தேவன். 2வது என் தேவன் என் தேவைகளை சந்திக்கிற தேவன். 3வது என்கிட்ட எத்தனை குறைகள் பலவீனங்கள் இருந்தாலும் சரி, என் தேவன் சோர்ந்து போக மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இந்த பயலை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், சும்மா சுருண்டு படுத்துக்கிட்டாக்கா இந்த பயலை எவன் பயன்படுத்துறது அப்படின்னு. என் தேவன் சோர்ந்து போக மாட்டார். என் தேவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஐசாயா 40:28 வாசியுங்க. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன்
சோர்ந்து போவதும் இல்லை, கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? உன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய கிரையை நிறைவேற்றுவதில் கர்த்தர் சோர்ந்து போக மாட்டார், இளைப்படைய மாட்டார். இதை நீ அறியாயா? இதை நீ கேட்டதில்லையோ? இதை நீ கேட்டதில்லையா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அவருடைய புத்தி ஏண்டா திரும்ப திரும்ப என்கிட்ட பேசுறாரு, ஏன் திரும்ப திரும்ப என்னை தட்டிய போதும் சாமி, என்னை விட்டு சாமிங்கிற, ஏன் என்னை விட மாட்டேங்கிறார்? எலியாவே திரும்ப சொல்லுகிறேன், நீ அக்கினியை இறக்கினது பெரிதல்ல, நீ அக்கினியில் ஏற போகிற அந்த நாளுக்கு உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனையோ காரியங்களெல்லாம் சோர்ந்து போவோம், குடும்பத்தில் சோர்ந்து போவோம். ஏன் நான் எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி, நான் மாத்திரம் ஏன் எப்படி பிறந்தேன், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த குறை இருக்கு, எத்தனையோ கேள்விகள் வரும். பிரியமானவர், உங்களில் அநேகர் அறிந்திருக்கிறது போல எனக்கு கண் பார்வையில் பயங்கரமான பாதிப்பு உண்டு. நல்லா புக்ஸ் வாசிப்பேன், நிறைய எழுதுவேன். திடீர்னு சின்ன ஃபாண்ட் வாசிக்க முடியாது நல்லா வந்துடுச்சு. டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு மெடிக்கல் மிஸ்டேக் இட் கேனாட் பி ரெக்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள்லாம் 10 பாயிண்ட்ஸ் 12 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் 14 பாயிண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. நீ வச்சுருக்கிற பைபிள் 8 பாயிண்ட்ஸாக இருக்கும். அந்த சைஸில் நீங்கள் அழகாக வாசிக்கிறீங்க. நான் 36 ஃபாண்ட் சைஸில் வச்சு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாசிக்கிறேன். அதுலேயும் 3 என்னது 5 என்னது 8 என்னதுன்னு எனக்கு தெரியாது, திடீர்னு தப்பாக சொல்லிடுவேன். எனக்கு ஏன் இந்த குறை வந்தது? பிரியமானவர்களே, ஆனால் அது என்ன டிஜிட்டல் டிபெண்டன்ஸாக மாற்றினது. ஓரளவுக்கு நல்லா கம்ப்யூட்டர் பயன்படுத்த கர்த்தர் கிருபை தந்தார். அதன் மூலமாக அதை சார்ந்த மற்ற தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இந்த குறையிலையும் ஒரு நிறைவை கர்த்தர் தந்தார். ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு கேட்காதீங்க. உங்களை குறித்த தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றாமல் விட மாட்டார். உங்கள் மேலே வச்சிருக்க அன்பு, உங்கள் மேலே வச்சிருக்கிற தீர்மானம் பெரியது. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியும். ஏன் எனக்கு மட்டும்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஃபேனி கிராஸ்பி அருமையான அநேக பாடல்கள் எழுதினவங்க. அவங்க பாடல்கள் அநேக பாடல்கள் இன்றைய வரைக்கும் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். பிளஸட் அஷ்யூரன்ஸ் ஜீசஸ் இஸ் மைன், பாஸ் மீ நாட் ஓ ஜென்டல் சேவியர், இப்படி ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதினவங்க. பிரியமான ஃபேனி கிராஸ்பிக்கு 9 வயதில் கண் பார்வை போயிடுச்சு. ஒரு ராங் ட்ரீட்மெண்ட் அது. அதனால் என்னாச்சு? அவங்கள கொண்டு ஆயிரக்கணக்கான பாடல்கள் இன்றைக்கு கற்று எழுதி தந்திருக்கிறாரு. ஏன் எனக்கு குறை? இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு தீர்க்கதரிசனமாக பேசுகிறாரு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் நான் மட்டும் இப்படி பிறக்கணும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சூழ்நிலை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிள்ளை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு குடும்பம் கிடச்சிது, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் கேட்கவே கேட்காதீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய கிரியை நிறைவேற்றுவார். உங்களை அழைத்த தேவன் சோர்ந்து போவது இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறிந்து கொள். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. 1000 தடவை யோபு கேள்வி, ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம். நீ 1000 தடவை கேட்டாலும் உன்னாலே புரிந்து கொள்ள முடியாது. உன்னை குறித்த தீர்மானம் மாறாதது. ஒருவேளை யோபுக்கு இந்த கஷ்டங்கள், இந்த சூழ்நிலைகள்லாம் வராமல் போயிருந்தால் ஏறத்தாழ பிரியமானவர்களே ஒரு 4000 ஆண்டுகள் கழித்து இந்த யோபு யாராவது பேசுவாங்களா? அவன் காலத்தில் யாராவது அறிந்திருப்பாங்களா? இன்றைய வரைக்கும் யோபு நினைவுகூரப்படுகிறாரே, பரிசுத்த வேதாகமத்தில் அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதே. எத்தனை தடவை கேட்டார், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம். எல்லாரையும் போல 40 வயசில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்திருந்தா ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக மாறி இருப்பாரா? 40 வயசில் ஒரு பிள்ளை பிறந்துச்சு. வேத வரலாற்றில் அவர் பெயர் பதிவாயிருக்குமா? இல்லையே. தகப்பனை விட்டு, தாயை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு, அந்த தானியேல் ஒரு 10-15 வயது பையனாக இருக்கும்போது சிறைபிடிக்கப்பட்டு போகிறான்னு. ஏன் அவனுக்கு அந்த கஷ்டம்?
தானியேலே, அந்த கஷ்டம் வராவிட்டால் நீ பாபிலோனில் அதிபதியாக மாறி இருப்பாயா? ஆண்டவர் பேசுகிறாருங்க. ஏன் அண்ணந்தமில்லாம் தூக்கி என்ன குழியில் போட்டாங்களே, ஏன் என்ன குழியில் போட்டாங்க? அவங்க குழியில் போடலன்னு நீ யோசிப்பேன், நீ எகிப்துக்கு போயிருப்பியா? உங்களை குறித்த கர்த்தருடைய தீர்மானம் ஆராய்ந்து முடியாதது. எத்தனை கேள்விகள் கேட்டாலும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களிலே கிரியை செய்கிற தேவன் அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. இப்போ மூன்றாவது நம்ம அறிந்து கொள்கிறோம், அவர் என்னை தட்டி எழுப்புகிற தேவன், என் தேவைகளை சந்திக்கிற தேவன், என்னிலே தம்முடைய கிரியை நிறைவேற்று மட்டுமாக அவர் சோர்ந்து போவதில்லை. ஏதோ கொஞ்சம் ஊழியம் சேரும், கொஞ்சம் சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறோம், சோறு வருது. என்ன ஆண்டவன் எங்கே தப்பு பண்ணிட்டேன்னா, ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஆனால் நம்மிலே தன்னுடைய கிரியை நிறைவேற்று மட்டுமாக மீண்டும் மீண்டுமாக அந்த ஆவியானவர் அவனோடு கூட வந்து போராடுகிறார். சரி, 7-8 வசனங்கள் வாசியுங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். பிரியமானவர்களே, இந்த தேவன் யார் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற தேவன். இப்போ கர்மேலிருந்து பேஷபக் வந்தான். அவன் இஸ்ரவேலுடைய பட்டணத்திலிருந்து, அந்த இஸ்ரவேல் யூதா 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. யூதாவுடைய டெரிட்டரிக்குள்ளே வந்துட்டான். யூதாவுடைய டெரிட்டரிக்குள்ளே வந்துட்டான். இப்போ ஆண்டவர் அவனை பேசும்போது 40 நாள் பிரயாண தூரம், 40 நாள் பிரயாண தூரம். அந்த பேர்சேபாவிலிருந்து அவன் எங்கே வரான்? ஓரேப் மட்டுமா வரான். ஓரேப் சீன் வனாந்தரத்தில் இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது அவங்க அந்த ஓரேபில் தான் கர்த்தர் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த ஓரேபில் தான் தேவன் மோசேயை சந்தித்தார். அது சீன் வனாந்தரத்தில் உள்ள ஒரு பகுதி. அவன் இப்போ பேர்சபாலேருந்து எங்கே வந்திருக்கிறான் பாருங்கள், ஓரேபுக்கு வர்றார். கீழே இருக்கு. பேர்சபாவிலிருந்து கர்மேலிருந்து பெறப்பட்டு தென்கொடிக்கு வந்துட்டார், எகிப்தின் முனைக்கு வந்துட்டார். ஏன்னா ஆண்டவர் அங்கே நடத்துகிறார். வரலாற்றில் அவருக்கு தெரியாது. மோசேயை தேவன் சந்தித்த இடம், மோசேயை தேவன் சந்தித்த இடம், நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்த இடம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தன்னுடைய பிரமாணங்களை கர்த்தர் எழுதி கொடுத்த இடம். அந்த இடத்துக்கு பேரே தேவ பர்வதம், மவுண்டன் ஆஃப் காட். அவன் எழுந்து சாப்பிட்டப்ப என்ன ஆண்டவர் தட்டி எழுப்புறது மாத்திரமல்ல, போஜனம் கொடுக்கறது மாத்திரமல்ல, தேவ பர்வதம் மட்டுமாக, அவருடைய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்ட இடம் மட்டுமாக. அதை நான் யோசித்து பார்த்தேன். அவருடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட இடம், அவருடைய அக்கினி இறங்கின இடம். கர்மேலில் மட்டும் அக்கினி இறங்கிச்சது, ஓரேபில் அக்கினி இறங்கிச்சு. அந்த இடம் மட்டுமாக 40 நாள் நடந்து வர்றான். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற, அவருக்காக வாழ, அவருடைய அதிசயங்களை காண காண்பிக்க அவர் என்னை பலப்படுத்துகிற கர்த்தர். அதனால தான் பவுல் சொல்கிறார் பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நிறைய வசனம் இருக்குது. இந்த வசனங்களெல்லாம் நான் எடுக்க விரும்பலை, குறிப்புகளை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:13 வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருக்கவும் தெரியும். இன்றைக்கு சிலர் வாழ்ந்திருக்க தெரியாது, துறவரம், வறுமை, தரித்திரம், அதே பரிசுத்தம் நினைப்பாங்க. பவுல் சொல்ற, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும்.
தாழ்ந்து இருக்கவும் தெரியும். அதான் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலன். அதான் கர்த்தருடைய கிருபையில் நிலைவருகிற பலன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்து இருக்கவும் தெரியும். ஒரு நாள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் ஒரு வீட்டில் வீடு சந்திக்க போயிருந்தேன். அவங்களுக்கு என்ன கொடுக்கன்னு தெரியல. அவசரமாக ஓடி போய் அங்கே பக்கத்தில் இருந்த கடையில் ஒரு கலர் சோடா வாங்கிட்டு வந்துட்டாங்க. கலர் சோடா அது என்ன கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக. அவங்க வீட்டில் பன்னி வளர்க்குறாங்க. என் பக்கத்தில் தான் அந்த பன்னி படுத்துருக்கு. சந்தோஷமாக அந்த கலர் சோடாவை குடித்தோம். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்கெல்லாம் தெலுங்கு பேசுகிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து இவங்ககிட்ட என்னமோ குச்சின்னு சொல்கிறாங்க. இவங்க கோபமாக ஏதோ தெலுங்கில் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டேன். இல்லை அவள் உங்களுக்கு ஏதோ சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கலாம், உங்களை வந்து சாப்பிட கூப்பிட்றா, பாஸ்டர்லாம் அங்கே வரமாட்டாருன்னு நான் சொன்னேன் அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல, போய் சாப்பிட்லாம், அவங்க சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாங்கல்ல, போய் சாப்பிட்லாம். என்கிட்ட இன்னொரு பிரதர் வந்திருந்தார். 2 பேரும் இந்த வீட்டுக்கு போனால் சின்ன வீடு. பிரியமானவர்களே, கிச்சனுக்கும் இருக்கலாம் ஒரு சின்ன ஒரு 4 அடி சுவர் தான். ஒரே ஒரு இந்த விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு, மண்டரை, அதில் இந்த இலை தையல் போட்டாங்க. அதில் இந்த உப்பு அதெல்லாம் சாப்பாடு கூட்டெல்லாம் வச்சுருக்காங்க. சாப்பாடு போட்டாங்க. பிரியமானவர்களை, சாப்பிட ஆரம்பிக்கிற நேரம் பார்த்து அந்த மண்ணெண்ணெய் விளக்கு அணைஞ்சு போச்சு. அவங்ககிட்ட தீப்பெட்டி இல்லை. அந்த இடத்துல உள்ள சாங்கியம் பக்கத்து வீட்டில் 6 மணிக்கு மேலே தீப்பெட்டி கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஐயோ, யாரும் தீப்பெட்டி கேட்டால் கொடுக்க மாட்டாங்களே, என்ன செய்யன்னு கையை பச. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெருவிளக்கு வெளிச்சம் கொஞ்சம் உள்ளே வருது, நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சாப்பிட்டோம். முதல்ல எடுத்து நான் வாயில் வச்சது உப்பு. தரைக்கும் இலைக்கும் வித்தியாசம் தெரியலை. தரையை தொட்டு இலையை சாப்பிட்டேன். இலையிலோட சாதத்தை சாப்பிட்டேன். சந்தோஷமாக சாப்பிட்டேன். அப்படி சாப்பிடவும் தெரியும். 7 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் என்னை கூப்பிட்டு போனீங்கன்னாலும் பூஃபே சாப்பிடவும் தெரியும். கையேந்தி பவனில் காஃபி குடிக்கவும் தெரியும். ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் என்னை கூப்பிட்டு போயிட்டார். அந்த ஸ்பூன் அண்ட் ஃபாக்கை வச்சு நடந்தது. அந்த ஸ்பூன் ஃபாக்கை வச்சு சாப்பிட்ற இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் பெந்தகோஸ்காரங்களை பற்றி என்ன நினச்சாரோ தெரியலை. இங்கிலீஷில் சொல், ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் அ பெண்டகாஸ்டல் பாஸ்டர் டு ஈட் லைக் திஸ். என்னங்க என்ன இல்லை இவ்வளோ அழகாக ஸ்பூன் ஃபாக்கை யூஸ் பண்ணுறீங்களா? ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் அ பெண்டகாஸ்டல் பாஸ்டர் டு ஈட் லைக் திஸ் அப்படின்னார். நான் இதோட நல்லாவே சாப்பிடுவேன்னு. என்னது நீ கூப்பிட்டு போன இந்த ஹோட்டல் தான், நான் 7 ஸ்டார் ஹோட்டல் கூப்பிட்டு போனாலும் சாப்பிடுவோம்ப்பான்னு அவருக்கு சொல்லி காட்டினேன். பிரியமானவர்களே, நம்மளை கர்த்தர் பலப்படுத்தினா வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். கார்லேயும் போக தெரியும், பைக்லேயும் போக தெரியும், நடந்தும் போக தெரியும். ஒரு நாள் அப்படி தான் ஒரு பிரதர் பைக்கில் கூப்பிட்டு போனார். ரொம்ப பயந்து அப்படியே மெதுவாக கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் விட்டேன்ட்ட கேட்டார், எப்படி ஓட்டினேன்னார். நல்லா ஓட்டினீங்க, ஆனால் நடந்து போகிறவங்கெல்லாம் ஓவர் டேக் பண்ணுங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு. யாருன்னெல்லாம் கேட்காதீங்க, அவங்க பிள்ளைங்க கோவப்பட்டுருவாங்க. அப்புறம் கர்த்தர் நல்லபடி கிருபை இறக்கங்களுக்கு கர்த்தர் நம்ம பலப்படாது. 40 நாள் நீங்கள் நடக்க முடியும். அப்படி நம்ம பலப்பட சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருக்கவும் தெரியும். அவர் நம்மை பலப்படுத்துகிறார். 5வது என்ன நடக்கும்? 9ஆம் வசனம் வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். அவ்வளவு தூரம் நடந்து போன பிறகும் போய் ஒரு கெபிக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். ஒரே வரைக்கும் வந்தான். ஒரே பிள்ளை தான் தேவன் வெளிப்பட்டார், பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது, அக்னிமயமான கர்த்தர் வெளிப்பட்டார். இதெல்லாம் எலியாவுக்கு தெரியும். அங்கே வந்தும் ஒரு கெபிக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். மனுஷனுக்கு சோர்வு. அங்கே வந்து ஒரு கெபிக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே
இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அங்கே வந்து கர்த்தர் கேட்குறேன், என்னப்பா எலியா இவ்வளோ தூரம் வந்தியா, வந்து இங்கே உட்காந்துக்கிட்ட எலியாவை இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அது பிரியமானவர்களே, எழுத்தின்படி எலியா ஏன் இங்கே இருக்கிறப்பா, இங்கே ஏன் இருக்கிற, ஒய் ஆர் யூ ஹியர், இங்கே உனக்கு என்ன பர்பஸ், நீ வந்த சரி, இப்போ ஏன் இந்த கெபிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற, இங்கே உனக்கு என்ன காரியம், ஒய் ஆர் யூ ஹியர். பிரியமானவர்களே, ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பில் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கு ஒரு குகையில் இரவில் தங்கினான். அப்போது கர்த்தர் இங்கே ஏன் இருக்கிறாய் என்று எலியாவிடம் பேசினார். இங்கே என்னப்பா இருக்கிற, அந்த குகையில் அவன் தங்கினான். அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பில் அது நைட்டு அதனால தங்கினான்னு இருக்கு. நைட்டு அதனால தங்கினா அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்கு. அங்கே வந்து ஆண்டவர் ஐந்தாவது, இந்த தேவனை நான் பார்க்கிறேன். யார் இந்த தேவன்? என்னை தட்டி எழுப்புகிற தேவன், என் தேவைகளை சந்திக்கிற தேவன், பிரியமான என்னை பலப்படுத்துகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவன் சோர்ந்து போகாமல் இந்த வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவன். இந்த தேவன் இங்கே நான் என்ன பார்க்குறேன், என்னை விசாரிக்கிற தேவன், என்னை விசாரிக்கிற தேவன். என்னப்பா, என்ன பிரச்சனை, ஏங்க இருக்கிற, இங்கே எதுக்கு வந்த? அவர் உங்களை விசாரிக்கிறவராகிறபடியா உங்கள் கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்க. இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன், இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிற தேவன், சோர்ந்து போன என்னை பலப்படுத்துகிற தேவன், சோர்ந்து போன என்னை தட்டி எழுப்புகிற தேவன். போதுமடா சாமி, இனி என்னால் முடியாது, என்னை விட்டுருங்க சாமி அப்படின்னு கதறினாலும் திரும்ப திரும்ப கர்த்தர் எனக்கு கொடுக்குற வார்த்தை, நீ அக்கினி இறக்கினது பெரிதல்ல, நீ அக்கினியில் ஏறப்போகிற அது பெரிது. சோர்ந்து போகாத, இன்னொன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்கள் இருக்கு. இன்னும் நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் அதிகமாக இருக்கு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இப்பவே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. எதை பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் கட்டி வச்சாச்சு, பேர பிள்ளைங்கள்லாம் பார்த்தாச்சு, போதும் நான் போகிறேன். இல்லை, நீ போக வேண்டியது இன்னும் வெகு தூரம் இருக்கு. உன்னை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய கிரியைகள் நிறையா இருக்கு. ஏதோ இந்த பாகால் தீர்க்க 4 பேரை வெட்டி போட்டால் அது போதுமா? இல்லை, இன்னும் நிறையா இருக்கு. நிறைய ஊழியம் செய்யும். வந்து விசாரிக்கிற, இங்கே ஏன்பா இருக்கிற, இங்கே ஏன் இருக்கிற? பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள்கிட்ட கர்த்தர் ஒரு கேள்வி கேட்பா, நீங்கள் ஏன் இருக்கிற? உன்னை குறித்த கர்த்தருடைய நோக்கம் ஒன்று இருக்கு. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6வது 10 வாசியுங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஆண்டவர் எல்லாம் பாஸ்ட்பா, இந்த தேவனுக்காக நான் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தேன். ஆகாப்கிட்ட போய் நின்று பேசினேன். ஆகாவே, நீ இப்படி எசபேல் பேச்சை கேட்டுட்டு இருக்கிற, ஒன்னால நகரம் பாழா போயிட்டு இருக்குது. நான் சொல்லாம இந்த தேசத்தில் மழை பெய்யாது. ராஜாக்கு முன்னால போய் நின்று பேசினேன். நான் இந்த தேவனுக்காக ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் ராஜா, அவங்க கட்டின பொண்டாட்டி எசபேல், அங்கே இருந்த மக்கள்லாம் உம்மோடு கூட இருந்த உடன்படிக்கை தள்ளிட்டாங்க. என்னால் அதை தாங்கிக்க முடியலை. நான் மட்டும் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு கத்திக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. நான் ரொம்ப பக்தியெல்லாம் வைராக்கியமாக இருந்து பார்த்தேன். என்ன பிரயோஜனம்? எல்லாம் தான் என்னை குற்றப்படுத்துகிறாங்க. நான் இஸ்ரவேல் தேவனுக்காக ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து, உம்முடைய பலிபீடங்களை இடித்து. நான் எனக்கு யோசிச்சுட்டே இருந்தேன். அன்றைக்கு பரிசுத்தவான்கள் வைத்திருந்த சத்தியம், பரிசுத்தம், பக்தி
எல்லாத்தையும் இடிச்சு போட்டாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் இடிச்சு போட்டாங்க. இன்னைக்கு அன்னைக்கு அவங்க கட்டி வைத்திருந்த பரிசுத்தம் எங்க போச்சுது? பிரியமானவர்களே, பாபிலோன் உள்ள வந்துருச்சு. வீட்டில் இந்த சவுக்கு மரமா வைக்கிற சவுக்கு மரம், அது உன்னை அடிக்கிற சவுக்கு அப்படின்னு பிரசங்கித்த இடத்துல அந்த உபதேசத்தெல்லாம் இடிச்சு போட்டுட்டு இன்னைக்கு வானளவிய சவுக்கு மரத்தை வைக்கிறானே. பரிசுத்தவான்களுடைய கல்லறைகளுக்கு வெள்ளை அடித்து விட்டு நாங்கள் தான் அந்த பரிசுத்தவானை கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். கல்லறைக்கு வெள்ளை அடிக்கிறாங்க. மாயக்காரன் வேதனைகள். நான் மாத்திரம் ஏன் பக்தி வருதுன்னு முன்னோருடைய பாரம்பரியத்தை அழிச்சிட்டாங்க. பலிபீடங்கள் எல்லாம் இடிச்சிட்டாங்க. அன்றைக்கு இருந்த சத்தியம் என்ன? அன்றைக்கு இருந்த பரிசுத்த அலங்காரம் எங்க? அன்றைக்கு இருந்த பெந்தெகோஸ்தலிக் ஐடி எங்க? பிரியமானவர்களே, தன்னுடைய வாலிப வயதில் அந்த நகைகளை கலட்டின குற்றத்துக்காக தானே பொன்னம சன்னியாசினி வீட்டை விட்டு விரட்டப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்கள தெய்வ மகளாக எடுக்கிறோம். அவங்க பாட்டு பாடினது எப்படி? இன்னைக்கு டிங்கிரி டிங்கால பாட்டு பாடுறது எப்படி இருக்கு? போயிடுச்சு அது. அந்த பெந்தெகோஸ்தலிக் ஐடியா உடைச்சு போட்டாங்களே, அந்த பிரதிஷ்டைகளை உடைச்சு போட்டாங்களே. எளிய கதறான், என்ன ஆண்டவரே, இந்த தெய்வத்துக்காக நான் எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்தேன், வெறியா இருந்தனே, வசனம் சத்தியம்னு இருந்தனே, உடஞ்சி போயிடுச்சு. சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்துக்கு பக்தி வைராக்கியமாக இருந்தோம். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். பட்டயம் வசனத்தை காட்டுது. வசனத்தை தப்பு தப்பாக இன்டர்பிரட் பண்ணி தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டார்கள். அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் மூலமாக வந்த வெளிப்பாடுகளை கொண்டு போட்டார்கள். வசனத்தை தப்பா நான் சொன்னேன் இல்லையா, ப்ரீடெக்ஸ்ட், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து பேசி ஜனங்களை குழப்பி பட்டயத்தாலேயே தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டார்கள். இன்றைக்கு நடக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள லிங்க வழிபாடு வந்துருச்சு. கிறிஸ்தவ கல்யாணம்னு சொன்னா அந்த ஆர்ச் இல்லாம முடியாது. பெண்ணு மாப்பிள்ளை அந்த ஆர்ச்சுக்களோடி தான் போகணும், அந்த ஆர்ச்சுக்களோடி தான் வரணும். நிறைய பேருக்கு அது லிங்கம்னே தெரியாது. உள்ள வந்துருச்சு. ஸ்டேஜில் லிங்கத்தை வைக்கிற காலம் வந்துருச்சு, ஆண்குறியை வைக்கிற காலம் வந்துருச்சு. அந்த ஆர்ச்சி ஆண்குறியை காட்டுது. அந்த ஆண்குறிக்குள்ளாக பெண்ணு போனால் குழந்தை பாக்கியம் உண்டு என்று நம்பினாங்க. அந்த ஆண்குறி இல்லாமல் இன்றைக்கு திருமணம் இல்லை. பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். பிரியமானவர் சொல்றான் பாருங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். எலியா யோசிக்கிறான், எல்லாம் மாறிட்டாங்க, எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். சோர்ந்து போயிட்டான். சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லி என்னையா பிரயோஜனம்? ஸ்கூலில், காலேஜில், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், என்ன உங்கள் சர்ச் மாத்திரம் வித்தியாசமா? என்ன உங்கள் பாஸ்டர் கழட்டி விட்டாரா கேட்குறாங்களே. என் குடும்பத்தில் பெந்தெகோஸ்தே ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் இப்படி இல்லையே.
நீ மாத்திரம் ஏன் இப்படி இருக்க? நான் மாத்திரம்தான் மீதி இருக்கேன். நான் என்னை பற்றி சொல்லலை, உங்களை பற்றி சொல்கிறேன். எல்லாரும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களே, என்னால் தாக்கு பிடிக்க முடியலை. நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். நானும் விட்டுருவணும்னு பயமாக இருக்குது. ஆத்மா ஆதாயம் பண்ணணும். இந்த கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டு இப்படி ஆட்டினான்னு கொஞ்சம் பேர் வருவாங்க தைரியமா. என்ன மிஞ்சி பண்ண ஒரு பிரேஸ்லெட் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும்? எவ்வளவோ செலவழிக்கிறோமே. கையில் மாத்திரம் இந்த மோதிரம் போட்டுட்டு அப்படியே இந்த மோதிர கையை வச்சு இந்த கொட்டுக்காரன மாதிரி ஆட்டினா எப்படி இருக்கும்? இன்னும் பளிச்சு அதுவும் டிவி மினிஸ்ட்ரியில் அப்படியே பளிச்சுங்குமே. இன்னும் கொஞ்சம் ஆகா இங்கே போனால் ஒன்றும் சொல்ல மாட்டார், நமக்கும் மோதிரம் வாங்கி கொடுப்பார். குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு போடுவோன்னு வரமாட்டாங்களா? ஏன் பிராணி வாங்க தேடுகிறாரு. எனக்கு மாத்திரம் மோதிரம் போட முடியாதா? எனக்கு மாத்திரம் மைனர் செயின் போட முடியாதா? என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். கொஞ்சம் வெளியே வாப்பா, வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக இந்த பர்வதத்தில் நெல்லு அப்படிங்கிறாரு. அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெரும் காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்ட புதிது சொல்ல ஒரு சேர் வீட்டில் தான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த சேர் வீட்டில் முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் இந்த வசனத்தை ரட்சிக்கப்பட்ட புதிதில் நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்படுறாரு பாருங்க. அதே காரியத்தை நேற்று நான் தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. பிரியமானவர்களே, பயங்கரமான சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், டமால் டுமில், இதில் தான் கர்த்தர் வெளிப்படுவாரா என்று அதெல்லாம் கர்த்தர். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது கர்த்தர் அந்த பருவத்தில் வெளிப்படும்போது இந்த பலத்த காற்றெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த காற்றில் அவர் இல்லை. பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ந்தது. அன்றைக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது இவன் அந்த கெபிக்கு உள்ளே இருக்கிறான். பூமி அதிருது. கர்த்தர் சொல்ல நான் உனக்கு வெளிப்படுத்துவேன்னு இருக்கிறது. பூமி அதிருது. அப்பவும் அதில் கர்த்தர் இல்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினி இது எல்லாமே பிரியமான அன்றைக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது கொடுத்தது. இப்போ எலியாவுக்கு என்ன மனதில் என்ன இருந்திருக்கும்? இப்போ கர்த்தர் வெளிப்படுவார், இப்போ கர்த்தர் வெளிப்படுவார். இந்த பெருங்காற்றில் கர்த்தர் வெளிப்படுவாரா? வெளிப்படலை. இந்த பூமி அதிர்ச்சியில் கர்த்தர் வெளிப்படுவாரா? கர்த்தர் வெளிப்படலை. இந்த அக்கினியில் கர்த்தர் வெளிப்படுவாரா? வெளிப்படலை. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அதுலயும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்தான். கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன். எத்தனையோ போராட்டங்கள், நிந்தைகள், எல்லாவற்றின் மத்தியில் தேவனுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியிட்டு ஒரு அமைதியான நிலைக்கு வாங்க. அங்கே கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கொஞ்சம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. இன்றைக்கு அந்த எரிகிற அக்கினி அல்ல, அமர்ந்து அப்படியே ஒரு சமூகத்தில் அமர்ந்து இருக்கும்போது பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த மேலறையில் பெந்தெகோஸ்தே நாளில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மேலறையில் பெந்தெகோஸ்தே நாளில் அவங்க இருதயம்லாம் அப்படியே கொந்தளிக்குது. இயேசு சொன்னார், நான் இன்றைக்கு சிலுவையில் அறையப்படுவேன், என்னை சிலுவையில் அறைந்து கொண்டு போடுவாங்கன்னு இயேசு சொல்கிறார். 3 ஆண்டு காலமாக அவரோடு கூட பயணித்தவர்கள், அவரோடு உண்டவர்கள், உறங்கினவர்கள்,
அவரோடு ஊழியம் செய்தவர்கள், அவர் பேச கேட்டவர்கள், அவர் ஜெபிக்கிறதை பார்த்தவர்கள், அவர்கள் செய்த அற்புதத்தை கண்டு அதிர்ந்தவர்கள். இப்போ சொல்கிறது என்ன, சிலுவையில் அறைவாங்க. என்ன அடுத்தல என்ன நடக்கும்? நம்ம இயேசுவை நம்பி ஊழியத்துக்கு வந்தோம். மீன் பிடிக்கிற வேலையை விட்டேன், படகை விட்டேன், வலையை விட்டேன், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு அந்த வேலையை விட்டேன். இப்போ அடுத்தல நான் என்ன பண்ண போகிறேன்? அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, யோவான் 14:1 அந்த மேலறையில் வைத்து அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக, காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக அந்த மேலறையில் வைத்து சொல்கிறாரு, 14:1, உங்கள் இருதயம் கலங்காது let not your heart be troubled. கொஞ்சம் அமெரிக்கா இருங்க. let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இயேசுவினிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். 27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அடுத்தல என்ன செய்ய போறோம்? அடுத்தல என்ன பண்ண போறோம்? வாட் இஸ் நெக்ஸ்ட்? வாட் இஸ் நெக்ஸ்ட்? பல முறை 100 என்று சொன்னால் மிகையாகாது என்று நினைக்கிறேன். பல முறை பாஸ்டர் சுந்தரே என்னை பார்க்கும்போதெல்லாம் கடைசி நாட்களில் கேட்ட ஒரு கேள்வி, வாட் இஸ் நெக்ஸ்ட்? கடைசியாக நான் நெல்லை, நாஞ்சில், கன்னியாகுமரி மாவட்ட ஊழியத்துக்காக போகிறேன். என்னை ஜெபம் பண்ணி வழி அனுப்புறதற்கு அவருடைய அறையின் வாசல் மட்டுமாக வந்தவர். அங்கே ஒரு சின்ன மேஜை உண்டு. அந்த மேஜையில் இப்படி கையை வச்சுக்கிட்டு கடைசி பாஸ்டர் சுந்தரே என்கிட்ட கேட்ட கேள்வி, வாட் இஸ் நெக்ஸ்ட்? வாட் இஸ் நெக்ஸ்ட்? அது சொல்லி தான் என்னை வழி அனுப்பினார். அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு நான் வர்றதற்குள்ளாக அவர் தன்னுடைய நித்திய வீட்டுக்கு பிரவேசித்தார். உங்கள் வாழ்க்கையில் இந்த கேள்வி இருக்கலாம், பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களில் அன்பாக இருந்து உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும். 21 வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனிடத்தில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அவர் உங்களில் அன்பாயிருந்து உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். எப்படி ஆகில் அவர் உங்களுக்கு தன்னை காண்பிப்பார். அவர் உங்களில் அன்பாயிருந்து உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த. சோர்ந்து போகாதீங்க. இந்த தேவனை குறித்த வெளிப்பாடு மிக ஆச்சரியமாக இருந்தது. தட்டி எழுப்பினார், தேவைகளை சந்தித்தார், பலப்படுத்தினார், விசாரிக்கிறார். அவர் சோர்ந்து போகிறதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். உன் போதைகள் மறைந்திருக்க மாட்டார், உன் கண்கள் அவரை காணும். அவர் உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக 14 வாசியுங்கள். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. இப்போ அவன் நார்த்தில் கர்மேலிருந்து பேர்சபா வந்து, பேர்சபாலேருந்து ஓரேப் வந்தான். ஓரேப்லேருந்து இப்போ அவர் எங்கே போக சொல்கிறாரு? தமஸ்குவுக்கு போக சொல்கிறாரு. தமஸ்குவுக்கு, கர்மேலெல்லாம் தாண்டி வடக்க அந்த ஊரே 2 தடவை சுற்றிட்டான். ஐயா, ஒரு தடவை பயந்து போய் கீழே இறங்கி வந்தான், வடக்க இருந்து தெற்க வந்தான்.
இப்போ கர்த்தரால் பலப்படுத்தி தெற்க இருந்து பிரியமலை சீரியா தேசத்துக்கே போகிறான். சொல்கிறார், அவன் இஸ்ரேலில் இருக்கவே பயப்படுறான். எதிரி நாடாகிய சீரியா தேசத்துக்கு போக சொல்கிறாரு. ரொம்ப அருமையான கதை, எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அப்பொழுது அவர் பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. வாழ்க்கையில் அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக பிரியமானல அவருடைய திருப்பணிக்கென்று நம்மை திருப்புகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். நம்முடைய வழியை மாற்றி கர்மேலிருந்து அவன் பேர்சபாக்கு வந்தது அவனுடைய தீர்மானம். பேர்சபாவிலிருந்து பலப்பட்டு ஓரே மட்டும் போனது அவனுடைய தீர்மானம். இன்றைக்கு ஓரேபில் பிரியமான அந்த குகையில் சந்தித்த அந்த தேவன் மீண்டுமாக இந்த தீர்க்கதரிசியை தம்முடைய திருப்பணிக்கு என்று திருப்பி அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கட்டளை எடுக்கிறார். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் தேவன் சந்திக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு திருப்பணி வருகிறது. வசனங்களை வாசிக்க நேரமில்லை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அங்கே தமஸ்குவில் இருக்கிற அந்த கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக, அவர்களை கைது செய்யும்படியாக போன அந்த சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். பிரியமானவர்களை, அப்போது 6ஆம் வசனத்தில் அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பிரியமானவன் பட்டணத்துக்குள்ளே போகிறான். 15லேருந்து 16 வசனங்களை வாசிக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் அவனை குறித்து நிறைய ஐடியா வச்சுருக்கிறேன். அனனியாட்ட சொல்கிறாரு, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் பெரியம்மாள் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அவனை குறித்து ஒரு பிளான் வைத்திருந்தார். அங்கே அவனை சந்திக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை பார்க்கிறோம். There was a turning point in his life when the Lord revealed himself to Saul. பிரியமானே, மோசே ஏதோ மாமனார் வீட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அன்றைக்கு கர்த்தர் அவனை சந்தித்தார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வந்தது. வழக்கம் போல் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான் பேதுரு. ஆண்டவர் அவனை சந்தித்தார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வந்தது. எலியா சோர்ந்து போய் இந்த ஊழியமே வேண்டாம் போதோட சாமின்னு போனான். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு அந்த கெபியிலே எலியாவை சந்தித்த தேவன், அன்றைக்கு தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சவுலை சந்தித்த தேவன், அன்றைக்கு கலிலேயா கடற்கரையில் பேதுருவை சந்தித்த தேவன், அன்றைக்கு அந்த மலையில் மோசேயை சந்தித்த தேவன், ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆராதனையில் உன்னை சந்திப்பாரே. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த திருப்பு முனை இன்றைக்கு வரும் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் தம்முடைய சித்தத்துக்கு நேராக உன்னை திருப்ப போகிறார். டுடே இஸ் த டர்னிங் பாயிண்ட் இன் யுவர் லைஃப். என்னுடைய சித்தம் அல்ல, என் வாழ்க்கையில் இயேசுவினுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று நீ அர்ப்பணிப்பாய். நம்ம 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் என்று இருக்கிறது. நான் எழுதி இருக்கிறேன், அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனான். தேவ தீர்மானத்துக்கு நேராக புறப்பட்டு போவோம். இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி போதும், இது போதும் ஆண்டவரே, இனி என்னால் தாங்க முடியாது, இந்த பாரம் என்னால் சுமக்க முடியாது, இந்த குடும்ப பாரம் என்னால் சுமக்க முடியாது, இந்த சத்தியத்துக்காக என்னால் வைராக்கியம் பாராட்ட முடியாது. ஆண்டவரே உமக்கு எனக்கு போதும், ஏன் நான் மாத்திரம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ நிந்த நெருக்கம், நீ சோர்ந்து போய் இங்கே வந்தாய். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய சத்தத்தை உனக்குள்ளே துவனிக்க பண்ணி இருக்கிறார். நன்றி நன்றி ஆண்டவரே.